ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் யாழினி. இன்றைக்கி நம்ம டைனி ஃபுட்ஸில் சுண்டைக்காய் கிரேவி பண்ண போகிறோம். அது கூடயும் முருங்கைக்காய் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாச்சு. அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு கிண்டி விடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் காய்ச்ச ஆரோக்கியமான சுண்டைக்காய். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. மிளகா பொடி. நெக்ஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. சுண்டைக்காய் நிறையா சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் நல்லா ஊறும். இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். செமையாக கொதிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு எரிய வைக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டு பற்ற வைக்கணும் அடுப்பை. நெக்ஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும் போது சர்வ் பண்ணிடுங்க. நான் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் வச்சுருக்கேன். சூப்பரான சுண்டைக்காய் கிரேவி ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வரோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.